ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே இந்த சபை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கடந்த 8 மாதமும் நடத்தின தேவன் இந்த மாதத்துடைய முதல் ஆராதனையிலே கர்த்தர் நன்மையானதை தருவார். பிரைஸ் தி லார்ட். நம்ம தொடர்ச்சியாக விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் மிக மிக முக்கியம். மூச்சு விடுற மாதிரி. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்படி என்றால் இந்த விசுவாசத்தை நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை எப்படி கற்றுக்கொள்ள முடியும் என்றால் கர்த்தருடைய வசனத்தின் மூலமா தான் விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இது ஆண்டோட வருகை வர நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் ஜெயம் எடுக்கிறது. வேத வசனம் சொல்லுது, தேவனால் பிறப்பதில் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகையால் இந்த பாடத்தை, இந்த செய்தியை நாம் ஆழமாய் கவனித்து விசுவாசத்திலே நாம் எழும்பும் போது நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் என்ன செய்யுமா? நடக்க ஆரம்பிக்கும். அப்ப போன வாரம் நம்ம ஆரம்பித்தோம் தேவனுடைய விசுவாசம் எப்படி செயல்படுகிறது என்று பார்த்தோம். ஆதியாகமம் புத்தகத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னா வெளிச்சம் உண்டாக்குறது. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு சொல்லி சொல்லி தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றினார். நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அவருக்கு அந்த வார்த்தையின் வல்லமையை தேவன் அறிந்திருந்தார். அதனால் விசுவாசம் என்பது தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்றால் தேவன் தன்னுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற வல்லமை அறிந்திருக்கிறார். ஆகையால் தான் எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி படைத்தார். ஆகையால் தான் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் ஜீவன் நம்ம நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ நம்முடைய வார்த்தை மிக முக்கியம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேச பேச நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறும். வெளிச்சம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், சமாதானம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், சுகம் உண்டாகும். அப்படி இன்று நம்ம போன வாரத்தில் அதெல்லாம் தியானிச்சு இப்போ நம்ம அந்த பகுதிக்குள்ள நம்ம போகல. இப்போ நம்ம தேவனுடைய விசுவாசம் என்றால் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னா அப்படியே நடக்கும். நான் சொன்னது மட்டும் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லாம நீங்க சொன்னாலும் நடக்கும் என்று சொன்னார். அப்படி என்றால் விசுவாசத்துடைய கோட்பாடுகள் குறித்து ஒரு 6 பாயிண்டை நம்ம என்ன செஞ்சோம், போன வாரம் தியானிச்சோம். அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு நம்ம உள்ள போறோம். ஏன்னா இதுதான் நமக்கு ஒரு அஸ்திபாரம். ஒரு வீட்டுடைய அஸ்திபாரம், ஒரு பெரிய வீடு நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்குன்னா விசுவாசத்துல நீங்கள் அதிகமா அஸ்திபாரம் போடணும். இல்லைன்னா கண்மேல மேல் கட்டப்பட்ட வீடு மலைகள் வந்தாலும் புயல் அடிச்சாலும் அது விழவில்லை. ஏன்னா அதோடைய அஸ்திபாரம் வார்த்தை மேல் இருந்துச்சு. அப்ப விசுவாசம் என்பது கர்த்தருடைய வசனத்தை நம்ம எவ்வளவாய் ஆழமாய் கற்றுக்கொள்ளுகிறோமோ அவ்வளவாய் நம்மளுக்கு விசுவாசம் இருக்கும். அப்படி இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரா, ஒருத்தவங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டாரா, ஒருத்தவங்களுக்கு கொஞ்சமா கொடுத்துருக்காரா என்பதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பிரைஸ் தி லார்ட். முதல் கோட்பாடு நம்ம தியானிச்சோம். இந்த இயற்கை உலகத்தில் காணப்படுகின்ற அனைத்துமே ஆவிக்குரிய உலகத்தால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. ரைஸ்லா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஒரு 6 கோட்பாடு நம்ம ஞாபகப்படுத்துறேன். அப்போ இந்த காண்கின்ற இந்த உலகம் காணாத உலகத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இந்த உலகங்கள் படைக்கப்பட்டது என்று எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது கோட்பாடு என்னவென்றால் காணப்படுகின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் காணப்படாத நன்மைகள் வார்த்தையை கொண்டு மாற்றி அமைக்கலாம். இப்ப காணப்படுகிறது, என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில போராட்டம் இருக்குது, என் வாழ்க்கையில இயலாமை இருக்குது, என் வாழ்க்கையில வியாதி இருக்குது, என் வாழ்க்கையில கடன் இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா காணப்படுகின்ற இந்த காரியத்தை காணப்படாத வார்த்தையை கொண்டு நாம் மாற்றி அமைக்க முடியும். இது 2வது கோட்பாடு. பிரைஸ்லா. 3வது கோட்பாடு என்பது விசுவாசம் என்பது கண்களுக்கு காணாததை உண்டு என்று விசுவாசம் நம்புகிறது. அல்லேலூயா. பாருங்கள், விசுவாசம் எப்படி நம்புதா? கண்களுக்கு காணாததை உண்டு என்று விசுவாசம் நம்புது. இப்ப பாருங்க, இப்ப நான் இந்த இடத்துல நான் சொல்றேன், இது இந்த கேன் இருக்குது, எல்லாம் பாக்குறீங்களா? இருக்குது. பிரைஸ்லா. இப்ப நான் சொல்றேன், என் பின்னாடி ஒரு ஃபிளாஸ்க் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றேன்னு வச்சுங்க, எத்தனை பேர் நம்புவீங்க? இப்ப நீங்க அதை என்ன செய்யல, பார்க்கல. இப்ப நம்முடைய வாழ்க்கையில சில நிறைய நன்மைகளை பார்க்க முடியல.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு என் வார்த்தையில இருக்குது. நான் பார்க்க முடியல. விசுவாசம் என்பது கண்ணால் பார்க்கிறது அல்ல. அல்லேலூயா. கண்ணால இந்த ஐம்புலன்களால பார்க்காததையும் விசுவாசம் நம்பும். இந்த உலகத்தினுடைய நம்பிக்கை எப்படின்னா, நீ முதல்ல காட்டு, அப்ப என்ன செய்றேன், நம்புறேன். ஆனா தேவ பிள்ளைங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, கண்ணால நான் பார்க்கல. இன்னைக்கு இயேசுவை நம்ம சிலுவையில் அடிக்கப்படும் போது நம்ம யாரும் என்ன செய்யல, பார்க்கல. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்ததை நம்ம யாரும் என்ன செய்யல, பார்க்கல. ஆனா அவர் உண்டு என்று வேத வசனம் சொன்ன போது நாம் ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையே, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையே ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை சார்ந்துதான் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பேசுறாரு, அப்படி தினமும் அவர் சரீர பிரகாரமா வந்து நம்ம கூட என்ன செய்யல, பேசல. ஆனா இந்த வார்த்தையை நம்ம படிக்கிறோம், அவர் இருக்கிறார் என்று நம்புறோம், அவர் நம்ம கூட இடைப்படுறாருன்னு நம்புகிறோம், அவருடைய அபிஷேகத்தை நம்ம உணர்கிறோம், ஆண்டோட சத்தத்தை நம்ம என்ன செய்யறோம், கேட்கிறோம். ஆனா நம்ம பார்க்கல. அப்படி என்றால் நாம் விசுவாசத்தில் வாழ்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எதுலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அப்படின்னா விசுவாசம் நமக்கு மிக முக்கியம். இந்த விசுவாசம் எங்க விசுவாசிக்க வேண்டும் என்றால் மனதில் அல்ல. மனசு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மனசு வந்து நெஞ்சிட்டு இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இருதயத்துல விசுவாசிக்கணும். அப்ப இருதயத்துக்கும் மனதுக்கும் என்ன, இப்ப நீங்க கேட்கும் போது சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு கண்டிப்பா அவருடைய தலைமுறை சுகமானைகள் அப்படின்னு நீங்க ஒரு வசனத்தை எடுத்து நீங்க விசுவாசிக்கிறீங்க, அப்படி வச்சுப்போம். ஆனால் சில நேரங்களில் இந்த வியாதியுடைய பிரச்சனைகளோ அது மாதிரி பற்றாக்குறை, தேவன் தம்முடைய குறைவையெல்லாம் கிறிஸ்துக்குள் நிறைவாக்குவா, ஆனா திரும்ப குறைவு வந்துட்டு இருக்குது. இதுல மனதளவில் விசுவாசித்தோமானால் நம்முடைய விசுவாசம் கொஞ்ச நாள்ல தோற்று போயிடும். அல்லேலூயா. அப்படின்னா இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அதெல்லாம் வேதவசனம் சொல்லுது, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல். அப்ப இருதயம் என்றால் என்ன, இந்த சரீர பிரகாரமான ஹார்ட்டை குறித்து சொல்லப்படுதா, இல்ல. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நாலாவது காரியம் பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையில. அஞ்சாவது காரியம், உங்களுடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்குது. ஏன் வார்த்தையில் வல்லமை இருக்குது அப்படி நீங்க புரிஞ்சுட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க நன்மையானதை பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. கடைசி ஆறாவது பகுதி, கர்த்தருடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வாயினால் அறிக்கையிட்டு கொண்டே இருப்பது விசுவாசத்தின் கோட்பாடு. அல்லேலூயா. நான் போகையிலையும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கேன், வருகையிலையும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கேன். வாதை என் கூடாரத்தை அணுகாது, கர்த்தருடைய தயவுள்ள கரை என் மேல இருக்குது, கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று வேத வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி இருதயத்தில் வச்சு அதை வாயினால் அறிக்கையிடுவது விசுவாசத்தின் கோட்பாடுல ஒன்று. அல்லேலூயா. மொத்தம் 6 கோட்பாடு. இதுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தியானிக்க போகிறோம். அப்படின்னா இந்த 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 6 கோட்பாடு கீழே சில ஒரு 4 காரியங்கள் கடந்து வருகிறது. என்ன காரியம்னா, நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே நம்ம விசுவாசத்தினால்தான் பிழைச் ஆகணும். அல்லேலூயா. இப்போ மனிதன் உயிர் வாழணும்னா என்னென்னலாம் தேவை, காற்று, தண்ணீர், சாப்பாடு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர் வாழணும்னா நமக்கு விசுவாசம் வேணும். அல்லேலூயா. அதனாலதான் விசுவாசத்துல நீதிமான் பிழைப்பான் ரோமர் 1:17 கலாத்தியர் 3:11 ஆபக்குக்குல போட்டிருக்கு, தன் விசுவாசத்துல நீதிமான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் நல்லா சாப்பிட்டேன், உங்க வயிறு நிறையுமா? நீங்க நல்லா சாப்பிடணும். அல்லேலூயா. விசுவாசம் என்பது அடுத்தவங்க விசுவாசத்தை வச்சு நம்ம வண்டி ஓட்ட முடியாது. ஆபகுக்கு போட்டிருக்குது 2:4 தன் விசுவாசத்தினால். அதை மட்டும் நீங்க இதுலயே நீங்க பாருங்க, நான் சொல்ல மட்டும் பாப்பா போட்டுறேன், மற்றதுல நீங்க பாருங்க. நீங்க பைபிள் கூட திரும்ப வேண்டாம், நான் சொல்றத அப்படியே நீங்க ஆழமாய் பாருங்க. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்படின்னா உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தால்தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய விசுவாசம் முக்கியம். அல்லேலூயா. நம்ம அடுத்தவங்களே நம்ம சார்ந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இப்போ நான் சாப்பிட்ட என் வயிறு, அப்ப நீங்க பைபிள் படிச்சா உங்களுக்கு விசுவாசம் வரும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அல்லேலூயா. அப்ப தன் விசுவாசத்தினால் நீதிமான்
பிழைப்பான் தன் விசுவாசத்தினால். நல்லா புரிந்துக்கோங்க. அப்போ முதல் காரியம், உங்களுடைய விசுவாசம் தான் உங்களுடைய வாழ்க்கையில மையம். இந்த விசுவாசத்தை நம்ம ஆண்டோட வருக வர காத்துக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை பழைய ஏற்பாட்டில் எப்பனாலும் நீ ஆண்டோர் சமூகத்துக்கு வரணும்னா கிரியை செய்யணும். சும்மா நீ வெறுங்கையோட செய்ய முடியாது. ஒன்று ஆடு மாடையோ இல்லை காசே இல்லைன்னா புறா குஞ்சா வாங்கிட்டு வரணும். எதுனாலும் கிரியை தான். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு முழுவதுமே வெளியரங்கமான கிரியை சார்ந்தது. புதிய ஏற்பாடு முழுவதுமே விசுவாசத்தை சார்ந்தது. விசுவாசம் தான். என்ன விசுவாசம்? ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்திருக்கிறார். விசுவாசம் இல்லாம நம்ம ஒரு நன்மையை நம்ம என்ன செய்ய முடியாதான், பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் இந்த விசுவாசத்தை நம்ம ஆழமாய் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பது நம்முடைய வரம்புகளை, நம்முடைய தடைகளை நீக்கி நம்மை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. என் கூட சொல்லுங்க, விசுவாசம் என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை, வரம்புகளை நீக்கி என்னை மேன்மைக்கு கொண்டு போகும். என்ன வரம்பு, என்ன தடை? நம்முடைய வாழ்க்கை நம்ம அறியாமலே சில பேர் சின்ன வயசுல ஏதாவது ஒரு காரியத்தில் பயந்துருப்பீங்க. இப்போ இந்த படிக்க பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸ் வரலன்னா அந்த வாத்தியார் திட்டி மேக்ஸ் உனக்கு வராது, மேக்ஸ் வராது அப்படி சொன்ன உடனே அந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரு தாழ்மான பண்பு வந்துடும். நமக்கு என்ன வராது, மேக்ஸ் வரும். அந்த ஒரு எல்லை. இப்போ உனக்கெல்லாம் நீலாம் என்னடா பாடுற, உங்களுக்கு பாட்டு ராகமே கழுத கத்துற மாதிரி இருக்குது. கழுத கத்துற மாதிரி இருக்குன்னா கொஞ்ச நாள் நீங்கள் என்ன நினச்சிருவீங்கன்னா, ஓ நம்ம ராகம் கழுத கத்துற மாதிரி தான் இருக்குது, நம்ம இனிமேல் என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாது. அநேக காரியங்களை பிசாசானவன் பொய்யே, உன்னால் சைக்கிள் ஓட்ட முடியாது, உன்னால் வண்டிலாம் என்ன செய்ய முடியாது, பழக முடியாது, உன்னால் காரு உன்னாலலாம் இங்கிலீஷ்லாம் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, உனக்கெல்லாம் படிப்பு அறிவுலாம் ரொம்ப இல்லை, உனக்கு ரொம்ப அழகு இல்லை, நீ ரொம்ப ஏழை, உன் பின்னணி ரொம்ப ஏழை, நமக்கெல்லாம் இந்த இது இல்லை. அப்படி பாருங்க, இது நம்மளை அறியாமல. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த யானையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த யானை சின்ன குட்டி யானையா இருக்கும்போது நல்ல ஒரு சங்கிலியை கட்டி அந்த யானை 10 அடிக்கு தான் போகிற அளவுக்கு அந்த சங்கிலி நீளம் இருக்கும். இது தினமும் 10 அடி தாண்டின உடனே அந்த சங்கிலி இழுக்கும். இழுத்தோடனே என்ன ஆகுது, காலில் வலிக்கும், அப்படி வந்துடும். திரும்ப மறுநாள் என்ன செய்யும், ட்ரை பண்ணும். ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணி பார்க்கும்போது அதுக்கு புரிஞ்சிடும், நம்மளால அந்த அடிக்கு மேல் நம்ம என்ன செய்யக்கூடாது, போனால் நமக்கு என்ன வந்துடும், வலி வந்துடும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்வாங்கன்னா, அந்த சங்கிலியை அவுத்து விட்டுருவாங்களாம். இப்ப சங்கிலி இல்லை, சங்கிலி காலில் இல்லை, ஆனா மனதில் வந்துருச்சு. அல்லேலூயா. இப்ப மனதில் ஒரு கட்டு வந்துருச்சு. என்னன்னா, உன்னால இது முடியாது, உன்னால இது முடியாது, உனக்கு நாணம் இல்லை, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு பலன் இல்லை, உன்னால இதை முடியாது, அது செய்ய முடியாது. இப்ப நம்மள அறியாமலே புரியாமலே நம்மை சுற்றி ஒரு கட்டை என்ன செஞ்சிடும், போட்டு விட்டோம். இப்ப இந்த விசுவாசம் என்ன செய்யுதுன்னா, இந்த எல்லைக்கோடை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு நாணம் இல்லை, அவங்களால ஓட்ட முடியாது, இவங்களால ஓட்ட முடியாது. நானும் உண்மையாகவே கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப பயந்தேன். பொய் சொன்னான். முதல் தடவை கார் எடுத்துட்டு போய் நேராக ராரிக்கார வரான். ஐயோ, இனிமே நம்ம என்ன செய்ய முடியாது, காரே ஓட்டக்கூடாது. இல்லை, அப்போதான் ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்தாரு. ஏண்டா, ரட்சிக்கப்படாதவனே இவ்வளவு சாதிப்பானா, நான் உனக்குள்ள இருக்கிறேன், உன்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அவனால முடியுமானா, உனக்குள்ள இருக்கிற நான் இருக்கிறனால உன்னால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அல்லேலூயா. அப்ப அந்த கட்டை நான் உடைச்சேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது போல பல கட்டுக்களை நம்முடைய மனதில் வச்சிருப்பான். பாட தெரியாது, உனக்கு அது தெரியாது, உனக்கு பேச தெரியாது, ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த விசுவாசத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் போது இந்த எல்லைக்கோட்டை தாண்டி விசுவாசம் நம்மளை வெளியே கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் எல்லாம் கூடும். கிதியோனுக்கு ஒரு கட்டு இருந்துச்சு. கிதியோன் தன்னுடைய குடும்பம் முழுவதும் சின்ன குடும்பம், ஏழை குடும்பம், அவனுடைய கோத்திரம் ரொம்ப ரொம்ப தாழ்வான கோத்திரம் அவன் நினைச்சுக்கிட்டான்.
ஆண்டவர் போய் அவங்க கிட்ட சொல்றாரு, கிதியோனே நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ ஒரு மைட்டி மேன், நீ பயம் அறியாதவன் அப்படின்னு கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அவனுக்கு ஐயோ நம்மளை போய் சொல்றாரு, நம்மளே பயந்தோலியா இருக்கிறவன். ஆனால் அவன் விசுவாசித்த போது அவன் மனதில் இருக்கிற அந்த பயம் என்ற கட்டு உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த பயந்தோலியாகிய கிதியோனை கொண்டுதான் ஆண்டவர் சொன்ன, பராக்கிரமசாலியே நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னால முடியும், நீ கடந்து போ, நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு கிதியோனை ஆண்டவர் பலப்பட்ட போது, கிதியோனுக்கு தேவ வார்த்தை மேல் விசுவாசம் வந்த போது அவன் முறியடித்தான். ஹல்லேலூயா. அவன் ஆளுகை செய்கிறவனாய் மாறிவிட்டான். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் மனதில் இருக்கிற எல்லா கட்டுகளை, அவிவிசுவாசங்களை, சோர்வுகளை, தாழ்வு மனப்பான்மைகளை இயேசுவின் நாமத்தினால நான் விசுவாசிக்க அதை உடைக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப விசுவாசம் என்ன செய்கிறது? நம்மை அந்த பல கட்டுகள் இருந்து வெளியே கொண்டு போயிடுது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது மாதிரி மூணாவது, இந்த விசுவாச கோட்பாடுகளுடைய சில கிளைகள் என்னன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. இது நம்ம மனசுக்குள்ள நல்லா பதிஞ்சுக்கணும். கஷ்டம் வரும்போது, பாடு வரும்போது, என்ன ஆண்டவரே ஜெபத்தை கேட்கவே மாட்டேங்கிறீங்க, போங்க அப்படின்னு நெஞ்சிடக்கூடாது. விசுவாசத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆமா, எப்போ பார்த்தாலும் வசனமா சொல்லிதான் பேசுவார், ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் முறுமுறுத்து விசுவாசத்தை நெஞ்சிட்டாங்க, விட்டுட்டாங்க. விசுவாசத்தை விட்டபடியா அவர்கள் பாலும் தேனும் ஓடுக தேசத்துக்குள்ள என்ன செய்ய முடியல, நல்வாழ்வுக்குள்ள. காலேப் யோசுவா மாத்திரம் சொன்னா எளிதா ஜெயித்து விடலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்ம படிக்கிற பிள்ளைங்க, நம்ம சின்ன வயசுல நம்ம பிள்ளைங்க மற்றவங்களுக்கெல்லாம் கற்றுத்தரணும். எல்லாம் உன்னால சாதிக்க முடியும், மற்ற பிள்ளைங்களால சாதிக்க முடியுமானா உனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் சாதிக்க உனக்கு பலன் உண்டு. நான் இன்னொன்னு சொல்றேன், சாதிக்கிறதுக்கு வயது வரம்பு இல்லைங்க. நீங்க எந்த வயதிலையும் நீங்க சாதிக்கலாம். ஏன்னா உங்களுக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர். இப்ப கிதியோனுடைய கட்டை ஆண்டவர் உடைத்தார். அப்போ ஆண்டவருக்கு ஒண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா விசுவாசம் தான். அப்ப நல்ல அந்த கோட்பாடு அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம அதெல்லாம் நம்ப மாட்டேன், முதல்ல செய்யுங்க, நான் அப்புறம் செய்யறேன், அப்புறம் நான் விசுவாசிக்க அப்படி சொன்னா நடக்கவே. ஏன்னா விசுவாசம், சொல்லுங்க என் கூட, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாதுன்னா கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து நம்ம தேவனிடத்திலிருந்து நாம் எதையாவது பெற வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் தேவை. எப்படி வச்சுட்டாரு பாருங்க. நமக்கு இப்ப கிரியை ஆண்ட வைக்கல. நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம ரட்சிப்பு பெற வேண்டும் என்றாலும், சுகம் பெற வேண்டும் என்றாலும், நல்வாழ்வு பெற வேண்டும் என்றாலும், வெற்றி பெற வேண்டும் என்றாலும், சந்தோஷம் பெற வேண்டும் என்றாலும் நமக்கு விசுவாசத்தின் மூலமாகவே தான் அது கிடைக்குது. அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த விசுவாசத்தை நம்ம எவ்வளவாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த விசுவாசம் எப்படிதான் வரும்? வசனத்தை கேட்க கேட்க, செய்தி கேட்க. அப்ப விசுவாசத்தை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஏதாவது ஒண்ணு ஆண்டவர்கிட்ட வாங்கணும்னு நினைச்சோமா, விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்க என்ன தெரியுமா? விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த விசுவாசத்தை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நம்ம உள்ள போறோம். 1 யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. இதுல போடுவாங்க, நீங்க அதே கவனிங்க. பிரைஸ். நான் உங்களுடைய முகத்தையே பார்த்துட்டு இருப்பேன். அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தையே பாருங்க. அல்லேலூயா. பாருங்கள், 1 யோவான் 5:4 வாசிக்கிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை இன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அல்லேலூயா. தேவனால் நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறோமா? அப்ப நமக்கு ஒரு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? இந்த உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தை என்ன செஞ்சிருமா? ஜெயிக்கும். தன் விசுவாசத்தினால், என்னுடைய விசுவாசத்தினால் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வியாதி, சாபம், தரித்திரம், உலகத்திற்கு எல்லா தீமைகளும் ஜெயிக்கக்கூடிய விசுவாசம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல தாங்க நமக்கு பிரச்சனை இருக்குது. இப்ப பரலோகத்துக்கு போன பிற்பாடு அங்க வியாதியோ, பண கஷ்டமோ, கவலையோ, சஞ்சலமோ அங்க
இல்ல. அப்படி என்றால் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஐயோ பாடுகளா இருக்குது, ரொம்ப பிரச்சனையா இருக்குது, என்னால சமாளிக்க முடியலன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாதான். ஹல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைவதில்லை. அப்படின்னா நீங்க ஒண்ணு இல்ல, இந்த உலகத்தை இந்த சூழ்நிலை ஜெயிக்கக்கூடிய விசுவாசத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இயேசுவின் நாமத்தில் நான் எழும்பி பிரகாசிப்பேன் அப்படி என்று நீங்கள் எழும்ப வேண்டும். பாருங்க, உலகத்தில் உங்களை ஜெயிக்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது. காரணம் உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. நம்ம படிக்கும்போது, வேலைக்கு போகும்போது, ஐயோ நான் அவங்க அப்படி திட்டாங்க, நான் அந்த மேடம் அப்படி பண்ணிட்டாங்க, நான் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ நீ சொந்தக்காரங்க இப்படிலாம் பேசிட்டாங்க, எனக்கு மனம் உடைஞ்சு போயிட்டேன். நோ 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 நோ, எதுவும் உன்னை ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கையில எனக்கு எதிராக வருகிற எல்லா பிரச்சனைகளும் நான் ஜெயிப்பேன். கர்த்தருடைய விசுவாசம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம யாரும் ஒருவரும் சோர்ந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி என்றால் நமக்கு அருள். இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரா? பாருங்க, ரோமர் 12:3 இதுல மட்டும் போடுற நான் கவனிச்சுட்டுங்க. ரோமர் 12:3 வாசிக்கிறேன். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களின் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்க பைபிள் எடுக்க வேணாம், கவனிங்கள், டிவியில பாருங்க. ஒவ்வொருவருக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருவருக்கும் தேவன் விசுவாசத்தை ஒரே அளவுல தாரார். அல்லேலூயா. ஒரே அளவுல என்ன செய்யறா? தாராரு. ஆனா ஒருத்தங்க மட்டும் ஜெயிக்கிறாங்க, ஒருத்தங்க ஏன் தோத்து போயிடறாங்க? ஆண்டவர் ஒரு முறை 5 தாளந்த ஒரு நபர் இடத்துலையும், 2 தாளந்த ஒரு நபர் இடத்துலையும், 1 தாளந்த ஒரு நபர் இடத்துலையும் கொடுத்தார். அந்த ஓமையில கொடுத்துட்டு போய் தூரம் தேசத்துக்கு போயிட்டு அந்த திரும்ப அந்த முதலாளி வராரு. 5 தாளந்த பெற்றவன் அந்த 5 தாளந்த வைச்சு பணத்தை முதலீடு பண்ணி அதை 10ஆக என்ன செஞ்சிட்டான்? பெருக்கி விட்டான். 2 தாளந்தும் உள்ளவன் அவனும் 2 தாளந்த என்ன செஞ்சிட்டான்? பெருக்கி விட்டான். அந்த 1 தாளந்த பெற்றவன் என்ன செஞ்சான் தெரியுமா? எப்பா எங்க முதலாளி ரொம்ப கடினமான ஆளுப்பா, பிசாம மண்ணை தோண்டி உள்ள புதைச்சு வச்சிட்டான். திரும்ப வந்தாரு, வந்து கேட்டாரு, 5 தாளந்த பெற்றவனை பார்த்து கேட்டாரு, என்னப்பா என்ன செஞ்சிருக்க? நான் இப்படி 5 தாளந்த நான் எக்ஸ்ட்ரா அணைஞ்சிருக்கிறேன், நான் வருமானம் பெருக்கியிருக்கேன். ஓ சூப்பர், நீ அநேகருக்கு அதிகாரியாக இரு. அடுத்து 2 தாளந்து உள்ளவனை கூப்பிட்டு கேட்குறேன், அவனும் அப்படி சொல்றான், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டார். 1 தாளந்து உள்ளவனை கூப்பிடுறான், என்னப்பா நீ ஒரு கொடுமையான ஆளுன்னு எனக்கு தெரியும், அதனால நான் என்ன செஞ்சுட்டேன்? புதைச்சி உள்ள போட்டேன். ஏப்பா அதை புதைச்சி போடுறதுக்கு நீ வட்டிக்காரன் கொடுத்தா கூட அவன் இன்ட்ரெஸ்ட் நெஞ்சிருக்கும், எனக்கு வந்திருக்கேன் பொல்லாதவனே. இந்த 1 தாளந்தை வாங்கி எடுத்து 5 தாளந்து உள்ளவனுக்கே கொடுத்தார். பிரேசலா. இது நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் இருக்குது. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு வசனத்தை வாசித்து எந்த முயற்சியும் பண்ணலைன்னா நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பயிற்சி பண்ண முடியும். பண்ணாம நம்ம என்ன பண்றோம்? சில பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது சத்தியம் என்னன்னு நமக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. எங்கேயாவது ஒரு சபையில போய் உட்காந்துருவாங்க, எது சத்தியம் எது இது எதுவுமே தெரியாது. நம்ம சத்தியத்தை நீங்க புரிஞ்சுட்டேன்னு எங்க என்ன செய்ய மாட்டீங்க? நகரவே மாட்டீங்க. சத்தியம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஏனென்றால் நீங்கள் உங்க விசுவாசத்தை என்ன செய்யல? பயிற்சி பண்ண. ஆண்டவர் சொல்றார், கடுகு விதைவு அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தா இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பேருந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னா நடக்கும்னு சொல்றாரு. அப்ப நம்ம விசுவாசத்தை நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பல ஆண்டுகள் இருக்கும். ஆனா நம்ம பைபிள் என்ன செய்யல? படிக்கல. ஏன் படிக்கலன்னா பைபிள் படிச்சா என்ன வந்துடும்? வசனம் படிச்சா என்ன வந்துடும்? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, திருமணம் இயேசுவின் நாமத்தால எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நான் ஒவ்வொரு நாளும் நான் வேத வசனத்தை படிச்சு நான் பயிற்சி பண்ணி என்னுக்குள்ளுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நான் பழுகி பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. விசுவாசம் உங்களுக்கு வந்துருச்சு, என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கைக்கு அத்தனை தடைகளை உடைச்சு நீங்கள் முன்னேறி விடுவீர்கள். அல்லேலூயா.
உங்களுக்கு ஒரு விசுவாசம் எப்போ தெரியுமா? நீயோ அதே அநேக ஜாதியை கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய். அந்த வசனம் உங்க உள்ளத்துல ஆழமா பதிஞ்சுச்சுன்னா, எனக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வராது, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். வானத்தின் பலகனை திறந்து கர்த்தனை இடங்கொள்ளாத போக மட்டும் அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி போடுவார். நான் கர்த்தருக்காக இருந்து விதைக்கிறேன். அல்லேலூயா. என் தசம பாகங்களை காணிக்க நான் விதைக்கிறேன். நான் விதைச்சு நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா கர்த்தர் எனக்கு அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி என் மடியில் ஆண்டவர் போடுவார். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளை நீங்க குணமானீர்கள் இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையை நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்ப இருக்க இந்த சூழ்நிலை எல்லாம் மாறும். இதுதான் தாளந்து. அல்லேலூயா. இப்ப நம்ம கையில 5 தாளந்து கொடுக்கல, 6000 வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கார். இப்ப நம்ம ஏற்கனவே பைபிள் படிக்க சொல்றேன் பாத்தீங்களா. இப்ப சங்கீதம் படிக்கிறீங்கன்னா, சங்கீதத்தை படிக்கும் போதே அது இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அநேக புஸ்தகங்கள், அல்லேலூயா, 39 புஸ்தகமும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் படிக்கும் போது அதுல இருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களா அண்டர்லைன் பண்ணணும். அல்லேலூயா. அது வாக்குத்தத்தங்களா அண்டர்லைன் பண்ணி, அதுதான் உங்களுடைய தாளந்து. அந்த தாளந்தை நீங்கள் அறிக்கையிட வேண்டும், அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இப்படியே எனக்கு செய்யுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரட்டும் ஆண்டவரே. அப்போ நீங்க அப்போ நம்ம வேதத்தை நம்ம எத்தனை வாக்குத்தத்தம் இருக்குதான்? 6. நமக்கு எத்தனை தாளந்து இருக்குது எடுத்துக்கோன்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நம்ம நல்லா புரியுங்க, விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும்? இந்த நாள் முதல் ஆண்டோட வருகை வர விசுவாசத்தை பயிற்சி தரணும். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் என்ன செய்யணும்? விசுவாசத்தை கற்று தரணும். விசுவாசம் எதனாலதான் வரும்? வசனத்தினாலதான். அப்போ போகும்போது வரும்போதெல்லாம் நீங்கள் வேதத்தை அதிகமாய் வாசிங்க. அப்படி என்றால் நம்முடைய விசுவாசத்தை நம் வர்த்திக்க பண்ண முடியும். பாருங்க, இந்த விசுவாசத்தை யார் தான் துவக்கிறாரா? எபிரியர் 12:1 சொல்லுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் நம்ம தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை கொடுத்தவர் யாரு? விசுவாசத்தை நமக்குள் துவக்கி விட்டது யாரு? ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நம்ம உண்மையாவே நமக்குள்ள விசுவாசம் இருக்குதுங்க. கையில பக்கத்துல கைப்பிடிச்சு உங்களுக்கு விசுவாசம் இருக்குதுங்க, உங்களால சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை யார் துவக்கி, கொடி அசைத்து யார் துவக்கி விட்டா தெரியுமா? இயேசுவே என் உள்ளத்துக்குள்ள வாங்க, நான் உங்களை நீங்க தேவனுடைய குமாரன் என்று நான் நம்புகிறேன். என்னைக்கு நம்ம விசுவாசித்தோம் பாத்தீங்களா? விசுவாசித்த ஆண்டவருக்குள்ள வந்தோம், ஞானஸ்தானம் எடுத்தோம் பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள் நான் விசுவாசத்தை துவக்கி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா அதுக்கப்புறம் இந்த விசுவாசத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்ப குழந்தை பிறந்துருச்சுங்க, சரி பிறந்துருச்சு, ரொம்ப நாள நினைச்சு குழந்தை பிறந்துச்சு, அதோட அவங்க அம்மா அப்படியே விட்டுட்டு போகுமா? இல்லையா? அதுக்கு அழும் போதெல்லாம் பால் கொடுத்து 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 அது கொஞ்சம் வளரும் போது அதுக்கு ஆகாரத்தை கொடுத்து கொடுத்து அந்த பிள்ளை வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லும். அதை பாரு இதை பாருன்னு சொல்லி இணைஞ்சிடறாங்க, திணிச்சு. இல்லையா? பிரைஸ். அப்படி நீங்கள் சபைக்குள்ள வந்து, என்னடா பாஸ்ட் வசனமா இன்னைக்கு சொல்றாரு, கதையா சொல்ல மாட்டேக்காரு அப்படின்னு கேட்கக்கூடாது. அல்லேலூயா. இது வசனத்தை என்ன செய்யணும்? உங்க வாயில என்ன செய்யணும்? திணிக்கணும். என்ன கஷ்டமா நெலிஞ்ச அதெல்லாம் இருக்குது. அப்பெல்லாம் நீங்க என்னவா இருக்கீங்க? குழந்தையா இருக்கீங்க. குழந்தை இல்லாட்ட எப்படி இருப்பீங்க? ஆமென் அப்படின்னு கேட்பீங்க. ஆகாரம் பசியோடு இருக்கிறவனுக்கு என்ன ஆகாரம் வர வர என்ன செய்வாங்க? சூப்பர், நல்லா இருக்குதா, பிரியாணி நல்லா இருக்குது. அல்லேலூயா. பிரேச புரிந்துக்கிட்டீங்களா? அதான் பேதுரு சொல்றாரு, பாலுங்கிற குழந்தைய போல வசனத்து மேல வாஞ்சியா இருக்கணுமா. இந்த சின்ன பிள்ளைங்க பாருங்க, எத்தனை தடவை சாப்பிடு நம்ம கண்டுபிடிக்கவே முடியும். அது போல ஐயோ வசனத்தை படிக்கணும், வசனத்தை படிக்கணும், வசனத்தை படிக்கணும், வசனத்தை படிக்கணும், வசனத்தை படிக்கணும், நமக்கு என்ன செய்யணுமா? பசி இருக்கணுமா. ஏன்னா விசுவாசம் எதனாலதான் வரும்? அப்ப அந்த தாய் ஆமா பெத்து போட்டாச்சு, அதான் வளரும் கழுத அப்படின்னு போகுமா? போகுமா? பாருங்க. அல்லேலூயா. சரி, இது வளர்ந்துருச்சு, 15 வயசு ஆயிடுச்சு, அப்பயும் பாலை எடுத்துக்கிட்டு திணிக்க முடியுமா? அப்ப என்ன செய்யணும் அந்த பிள்ளையா? அதுவா அதுவே அது போல நீங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, நீங்களா பைபிள் படிச்சு சர்ச்சுக்கு ஆராதிச்சு, அல்லேலூயா, நீங்களாவே என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு நீங்க போய் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு பைபிளை கொண்டு போய் வைக்கிறது தான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பைபிள் எடு. நம்ம சபை மக்கள் கிடையாது, வெளியே சொல்றேன், நீங்களாம் ரொம்ப நல்லவர்கள். அல்லேலூயா.
நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர்கள். இப்போ புதுசாக வீட்டில் ஒரு சோஃபா செட் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் நினச்சி அழகான சோஃபா செட் வாங்கிட்டீங்க. நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க டெய்லி? அது காலைல போகும்போது டக்குன்னு உட்காருவீங்க, டீ குடிக்கும் போது அதை உட்காருவீங்க, சாப்பிடும்போது அதை உட்காருவீங்க. குடும்பமே அங்கே எங்கே தான் இருக்கும்? சோஃபா செட்டை சுற்றி தான் இருக்கும். அல்லேலூயா, புரியுதுங்களா? அல்லேலூயா. அது போல இந்த வார்த்தையை எடுத்து இரவும் பகலுமாய் நாம் தியானிக்க வேண்டாம். அப்பொழுது உன் வழிகள் எல்லாம் நீ வெற்றி பெறுவ, உன் வழிகள் எல்லாம் நீ செழிப்பா மாறிடுவ. நான் உண்மையா சொல்றேன், நம்ம வசனத்தை தியானிப்போம். இந்த வருடம் முடியுங்குள்ளே நம்முடைய கடன் அடைக்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய பொருளாதாரம் செழிக்கும். கண்டிப்பா ஆண்டவர் செய்ய போறாரு. ஆனா உடனே நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? உடனடியா என்ன ஃபுட்டு? அது ஃபாஸ்ட் ஃபுட் தான். எனக்கு நூடுல்ஸ் உடனே வேணும், ஃப்ரைட் ரைஸ் உடனே எனக்கு வேணும். உடனே என்ன ஆண்டவர் பைபிள் படிக்க தான் செஞ்சேன் பாஸ்டர் சொல்லி ஒன்றும் நடக்கலையே. இப்போதான் நீ விதைய போட்டிருக்கிற, அதுக்குள்ளேயும் மறுநாள் காலைல போய் எனக்கு விவசாயத்தில் நெல் முளைச்சிடும் அப்படின்னு சொன்னா, அப்போ கொஞ்சம் காத்திருந்து பொறுமையாய் இந்த விசுவாசம் நம்ம ஒரு முடிவு எடுப்போமா? இன்னும் 4 மாதம் இருக்குது நமக்கு. நான் அதிகமாய் பைபிள் படிக்க போறேன், அதிகமாய் வாக்கு தத்தங்களை அண்டர்லைன் பண்ண போறேன், அந்த வசனத்தை நம்ம சொல்ல போறோம். நாம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் நம்மை பலுகி பெருக பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, அப்படின்றால் உங்களுடைய விசுவாசம் அதிகமாய் வர்த்திக்க பண்ண வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 17:5 வாசிக்க வணக்கவனீங்கள். சீசர்கள் சொன்னாங்க, எங்கள் விசுவாசத்தை நீங்க என்ன செய்யுங்க ஆண்டவரே, வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாத்திரமல்ல 2 தெசலோனிக்கேயர் 1:3 சொல்லப்பட்டிருக்குது, சகோதரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளியா இருக்கிறோம், உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகியிருக்கிறபடியினால். ஹல்லேலூயா. முதல் தடவை சீசர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை நீங்க என்ன செய்யுங்க, வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 2 தெசலோனிக்கேயர் பார்க்கும்போது உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகி இருக்கிறபடியால் பவுல் சொல்றாரு, தெசலோனிக்கேயர் சபையை பார்த்து சொல்றாரு, எப்பா உங்க விசுவாசமும் அன்பும் ரொம்ப ரொம்ப பெருகி இருக்குதுப்பா. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய விசுவாசம் மிகவும் பெருக முடியும். யார் கையில் இருக்குது? பாஸ்டர் கையிலையா, உங்க கையிலையா? ஹல்லேலூயா. நீங்களும் வசனத்தை வாசித்து பைபிள் ஸ்டடி வைங்க பாஸ்டர், வசனத்தை கேட்க வாரோம். அல்லேலூயா. டெய்லி வசனத்தை கேட்க, இந்த செய்தியை மறுபடியும் கேட்க, வாக்குத்தத்தங்களை அதிகமாய் படிக்க, விசுவாசம் மிகவும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய விசுவாசம் இந்த நாள் முதல் மிகவும் அதிகமாக பலுகி பெருகக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் பலுகி பெருகிச்சுன்னா உங்க வாழ்க்கையில இடையில வருகிற அத்தனை மலைகளும் நீங்கள் தகர்ந்து போகும்படியாக நீங்க கட்டளையிடுவீங்க. விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்கள் சரீரத்தை பார்த்து நீங்கள் பேசுவீங்க. நீங்க அங்கதான் போறோம் நம்ம. பாருங்க, பிரேஸ்ல. அப்படி என்றால் இந்த விசுவாசம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட போகிறது? முதல் கோட்பாடு நம்ம பார்த்தோம் பாருங்க. ஆவிக்குரிய காண்கின்ற இந்த உலகம் காணாத ஆவிக்குரிய உலகத்தால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. பிரேஸ்ல எல்லாமே நீங்க ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் ஒரு தடவை சீசர்களோடு அவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு போறார். போகிற வழியில ஒரு மரத்தை பார்த்து கிட்ட போய் அந்த மரத்தை பார்த்து பேசுறார். நல்லா புரிஞ்சுங்க, மரத்தை பார்த்து யாராவது பேசுவாங்களா? இல்லையா? பிரேஸ்லா. மரத்தை பார்த்து யாராவது பேசுவோமா? நீங்க போய் வெளியே போய் மரத்தை பார்த்து பேசுங்க, உங்களை என்ன சொல்லுவாங்க? நல்லா தானே இருந்தாரு, நல்லா தானே இருந்தாரு, இன்னைக்கு என்னடா வேப்ப மரத்தை பார்த்து பேசிட்டு இருக்காரு, புளிய மரத்தை பார்த்து பேசிட்டு இருக்காரு. இப்போ மரத்தை பார்த்து பேசுகிறார் பாருங்க. நான் அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 11:14. இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டாங்க. நம்ம சீசர்கள் ரொம்பவும் நல்லவங்க. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாலும் எப்பயாவது கேள்வி கேட்பாங்க. சில நேரத்தை இப்படி இப்ப நம்ம மாதிரி கேட்கல. அவங்க என்ன ஆண்டவரே மரத்தை பார்த்து பேசுறீங்க, மரத்துக்கு காது இருக்குதா? அல்லேலூயா. சரி, இன்னொன்று இடத்துல அவன் படகுல இரவில் இயேசுவும் சீசர்களும் வந்துட்டு இருக்காங்க. படகுல புயல் அடிச்சு படகு அமிழத்தக்கதாக அங்கே கடந்து வருகிறது. இப்போ உடனே ஆண்டவர்
அந்த 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 காற்றை பார்த்து மார்க்கு சுவிசேஷம் 4:39 நான் வாசிக்கிறேன். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து எறையாதே அமைதியாயிரு என்றார். சின்ன பிள்ளைங்க சேட்டை பண்றாங்கன்னா அமைதியாரு அப்படின்னு அதட்டுவோம். இப்ப ஆண்டவர் என்ன செய்தாரு? காற்றை நீ நடுக்காட்டுல உட்காந்து காத்தடிக்கும் போது கடலை பார்த்து எறையாதே அமைதியா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பங்க மரத்தை பார்த்து பேசுறாரு, காற்றை பார்த்து பேசுறாரு, கடலை பார்த்து பேசுறாரு. இந்த ஏன் உடனே சீசர்கள் சொல்றாங்க, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? சொல்லி கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன விஷயம் அப்படின்றால், இந்த காண்கின்ற இந்த உலகம் காணாத வார்த்தையினாலதான் படைக்கப்பட்டது. அல்லேலூயா. இவர் இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையான சத்தியத்தில் நிறைந்தவர் நமக்குள்ளே. இப்போ வார்த்தையாக இயேசு இருக்கிறான். இப்போ சீசருக்கு ஒரு பாடம் கற்றுத்தர வேண்டும். இப்போ நீ காண்கின்ற இந்த உலகம் காணாத ஆவிக்குரிய உலகத்தினால் வார்த்தையினால் கண்ட்ரோல் பண்ணப்படும். அல்லேலூயா. ஏனென்றால் காண்கின்ற உலகம் காணாத வார்த்தையால தான் உலகம் என்ன செஞ்சிருக்குது? படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. நீங்க வியாதியை பார்த்து பேச ஆரம்பிச்சிருவீங்க, உங்க சரீர பலவீனத்தை பார்த்து நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க, உங்க பண கஷ்டத்தை பார்த்து நீங்க பேச ஆரம்பிச்சுவீங்க. பணமே இயேசுவின் நாமத்தில் வா. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தான் இந்த வெள்ளியும் பொன்னியும் படைச்சிருக்குது. நாம் காண்கின்ற சூரியனையும் சந்திரனையும் நாம் காண்கின்ற இந்த உலகத்திற்கு அத்தனை நன்மைகளையும் படைத்தது கர்த்தருடைய வார்த்தை. எபிரேயர் சொல்லப்படுகிறது, இந்த உலகங்கள் காண்கின்றவைகளால் தோன்றப்படவில்லை, காணாத வார்த்தையால. அப்படி என்றால் இந்த வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல். அல்லேலூயா. நம்ம ஏன் வசனத்தை படிக்கணும் நம்ம புரிந்து கொள்ளுங்க. அதனாலதான் பாருங்க, ஒரு பிசாசு பிடிச்சவனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது உடனே பிசாசை பார்த்து கட்டளை இடுறார். ஒரு திமிர்வாதனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நட. ஏனென்று அவருக்கு தெரியும், இந்த காண்கின்ற இந்த வியாதி, இந்த காண்கின்ற இந்த சூழ்நிலையை மேற்கொள்வது வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் இந்த உலகத்தை என்ன செஞ்சிச்சு? படைத்தது. நம்ம ஏற்கனவே போனோம், தியானிச்சோம். ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு வயதானவர்னு வச்சுக்கோங்க, நல்லா கோட் சூட்லாம் போட்டு கம்பீரமான ஆளா இருக்காரு, சேர்ல உட்காராரு. திடீர்னு அவர் ஹார்ட் அட்டாக் ஆகி போயிட்டாரு. உட்கார்ந்து அவர் நிமிர்ந்து உட்காருவாரா, கீழே விழுந்துருவாரா? ஏன்? அந்த முழு சரீரத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவது எது? கண்ட்ரோல் பண்ணுவது எது? இன்னைக்கு நம்ம காண்கின்ற இந்த முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவது நம்ம கையில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்குமானால், இந்த வார்த்தையை நாம் எடுத்து நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்ல அது போகும். இப்ப முழங்கால் வலி இருக்குது, நீங்க என்ன பேசணும்? இயேசுவின் நாமத்தினால முழங்கால் வலியே. ஏனென்றால் தேவன் எப்படி படுத்திருக்க என்றால், உள்ள ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவி தான் நம்ம முழு சரீரத்தை என்ன செய்யுது? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா. அப்படி என்றால், ஐயோ எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு, இன்னைக்கு நான் சர்ச்சுக்கே போக முடியாது அப்படி கூடாது. உடனே எந்திக்கணும். எந்திரிச்சு நீங்க பேசணும். உங்க வலது கரத்தை உங்க தலைமை வைத்து பேசணும். இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்துக்கு அத்தனை பலவீனமும் வெளியே போ. காரணம், இந்த காண்கின்ற இந்த பலவீனத்தை காணாத தேவனுடைய வார்த்தை தான் என்ன செஞ்சிருக்கு? ஆளுகை செய்ய முடியும். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் எப்பயுமே கட்டளையிட்டு இருக்க. ஏன்னா ஒரு மனிதனா எப்படி இருக்கணும் என்பதை ஆண்டவர் காட்டுகிறார். அப்போ இப்ப பாருங்க, காற்றை கட்டளையிட்டாரு, மலையை கட்டளையிட்டாரு. நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது யோசுவா காலத்துல ஒரு காரியம் நடக்குது பாருங்க. அதை நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. யோசுவா காலத்துல, யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரத்துல ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது.
அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாருங்க, மாலை நேரம் வந்துருச்சு, சூரியன் மறையக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப சூரியன் மறையாம இருந்துச்சுன்னா இவங்க யுத்தத்தை என்ன செய்யலாம், இன்னும் ஜெயிக்கலாம். சூரியனுடைய வெளிச்சம் இவங்களுக்கு தேவைப்படுது. உடனே பாருங்கள், வாசிக்கிறேன். யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். மைக்கில் வாசிக்கலாமா? 10, 12, 13 மைக்கில் வாசிங்க. எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. ஹல்லேலூயா. பாருங்க, என்ன ஏனென்றால் இந்த ஆவி மனிதன் காண்கின்ற உலகம் காணாத தேவனுடைய வார்த்தையால இந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்தது எது? கர்த்தருடைய வார்த்தை. இப்போ யோசுவா தேவனிடத்துல பேசுகிறான். பேசிட்டு சூரியனுக்கு கட்டளை எடுக்கிறான், சந்திரனுக்கு கட்டளை எடுக்கிறான். என்ன ஒரு அப்படி என்றால் நம்முடைய கடனை பார்த்து நம்ம பேச முடியும், நம்முடைய இஎம்ஐ பார்த்து நம்ம பேச முடியும், நம்முடைய பயத்தை பார்த்து நம்ம பேச முடியும், நம்முடைய பலவீனத்தை பார்த்து நம்ம பேச முடியும், நம்முடைய சரீரத்தில் என்னென்ன வியாதியா இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களோ அதை பார்த்து நம்ம பேச முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம பேச முடியும். ஏனென்றால் காண்கின்ற இந்த சூழ்நிலை காணாத தேவனுடைய வார்த்தை மேற்கொள்ளும். சூரியனை என்ன செய்ய நில், சந்திரனே ஹோலா பாஷா காலா பாலா பாலா. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. Glory to God. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அதி சீக்கிரத்திலே நம்முடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்றால் நம்ம எப்படி இமேஜினேஷன் பண்ணணும், அதை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க போறேன். பாருங்க, நம்ம அடுத்த வாரம் அதை தியானிக்க போகிறோம், தொடர்ச்சி தியானிக்கலாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய காரியங்கள், இந்த காரியங்களை நாம் எப்படி நம்ம மேற்கொள்வது, அதை நாம் எப்படி ஜெயிப்பது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் அத்திமரத்தை பார்த்து ஆண்டவர் பேசினார், காற்றை பார்த்து ஆண்டவர் பேசினார், கடலை பார்த்து ஆண்டவர் பேசினார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4வது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17, 18 பாருங்கள். இதை போடுங்க. இதில் பார்த்து நான் உங்களுக்கு நான் விளக்குறேன். நம்ம விசுவாசத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். எல்லாம் எடுத்துப்போம், வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகள் எல்லாம் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அல்லேலூயா. 17 போடுங்க, 17 பாருங்க. இப்ப 2 காரியம் இங்க சொல்லப்படுது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க என் கூட? பிரைஸ்லா. காணப்படுகின்ற காரியம், காணப்படாத. காணப்படுகின்ற காரியம் அநித்தியமானவைனா தற்காலிகமானவை, டெம்பரவரி. அல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கையில எத்தனை பேருக்கு வியாதி, பிரச்சனை, போராட்டம் இருக்குது? இதெல்லாம் டெம்பரவரி. அல்லேலூயா. காணப்படுகின்ற இந்த சூழ்நிலை எல்லாம் நமக்கு என்னது? டெம்பரவரி, தற்காலிகமா தான் இருக்குது. இப்போ அநித்தியமானது எது தெரியுமா? சுகம், பலன், வெற்றி, நல்வாழ்வு, ஆசீர்வாதம். இப்போ காணப்படுகின்ற இந்த சூழ்நிலை, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருக்குது. காணப்படாத இடத்துல வெளிச்சம் இருக்குது. இப்ப காணப்படுகின்ற சூழ்நிலைய காணப்படாத அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு, வார்த்தையை கொண்டு மாற்றி அமைப்பதுதான் விசுவாசம். நம்ம நீ இப்ப யாருக்கு அதிசீக்கிரத்துல நீங்க தெரியுமா? நம்ம இன்னைக்கு வியாதி இருக்குது, கஷ்டம் இருக்குது, பற்றாக்குறை இருக்குது, குறைவு இருக்குது, இயலாமை இருக்கிறது. நம்ம எதை பார்த்துக்கிட்டே பேசக்கூடாது தெரியுமா? ஐயோ நான் இப்படி இருக்கிறேன், நான் இவ்வளோ கடை இருக்குது, எனக்கு இவ்வளோ பலவீனம் இருக்குது, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு காணப்படுகின்றதே நம்ம பேசக்கூடாது. அப்படி பேசுனா அதி சீக்கிரத்தில் நம்ம உபத்திரம் என்ன செய்யாது, கூட கொஞ்சம் தான். பிரச்சனையே பேசிட்டு இருக்கிற நபரை பாருங்கமே,
அவங்க வாழ்க்கையில் அதிக பிரச்சனை தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் நிறைய பேர்த்த பார்த்துக்கிறேன். உபத்திரவத்தே பேசுவாங்க, அவங்க இன்னும் உபத்திரத்தில் தான் இருக்காங்க. ஏனென்றால் அவங்க எதை தான் மேன்மைப்படுத்திட்டு இருக்காங்க? காணப்படுகின்றவர்களே என்ன செய்யறாங்க? நம்ம அதை மேன்மைப்படுத்தக்கூடாது. விசுவாசம் என்பது ஒழுங்கின்மை, வெறுமை, இருளை பார்த்து ஆண்டவர் பேசினாரா பேசலையா? ஒழுங்கின்மை, வெறுமை, இருளை பார்த்து ஆண்டவர் பேசினாரா பேசலையா? பேசினார் என்று சொன்னவங்களாம் சொல்ல. ஒழுங்கின்மை, வெறுமை, இருளை பார்த்து பேசினாரா பேசலையா? யாரெல்லாம் பேசினார்? கை வைத்துக்கு, சும்மா கை வைத்துக்கு. உங்க போகும்போது கிஃப்ட் கொடுத்துட்டு போறேன். பேசினாரா பேசினார் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, கை வைத்துக்கு. ஒழுங்கின்மை, வெறுமை பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு போங்க. ஒழுங்கின்மை, வெறுமை, இருளை பார்த்து ஆண்டவர் பேசினாரா பேசலையா? அது 2 அர்த்தம் நீங்க புரிஞ்சிருக்கீங்க. ஓ, வெரி குட். அதாவது ஒழுங்கின்மையை பேசினாரா, வெறுமையை பேசினாரா, இருளை பேசினாலா? இதெல்லாம் காணப்படுகின்றது. காணப்படுகின்றது இருந்துச்சு, ஒழுங்கின்மை இருந்துச்சு, வெறுமை இருந்துச்சு, இருள் இருந்துச்சு. இதை பேசினாரா, காணப்படாத குறித்து பேசினாரா? எல்லாம் சொல்லுங்க. இந்த ஒரு வசனம் நம்முடைய விசுவாசத்தை மேல கொண்டு வந்துடும். பாருங்க, நல்லா பாருங்க. பூமியானது ஒழுங்கின்மை, இப்ப இஎம்ஐ, கடன், பலவீனம், சோர்வு, ஆத்மாவே இல்லை, அது இல்லை, இது இல்லை. அல்லேலூயா. எனக்கு பாட்டு வராது, எனக்கு பயமா இருக்குது, இந்த அவங்க அப்படி என்னை சொல்லிட்டாங்க, இவங்க என்னை எப்படி சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியான ஜலத்தின் மேல இந்த இடத்துல ஆண்டவர் ஏதாவது பேசினாரா? அல்லேலூயா. பேசினாரா பேசலையா? பேசவில்லை. அல்லேலூயா. காணப்படுகின்ற காரியத்தை குறித்து அவர் பேசல. காணப்படாத வெளிச்சத்தை குறித்து 3ஆவது வசனம் சொல்றாரு. வெளிச்சம், 3ஆவது வசனத்தை போடுங்க. வெளிச்சம் உண்டாக்குவது என்றார். வெளிச்சம். இப்ப 2ஆவது வசனத்துல வெளிச்சம் இருந்துச்சா இல்லையா? ஆனா அவர் எப்படி அவ்வளவு விசுவாசமா சொன்னாரு? காணப்படாத மட்டத்துல, ஆவிக்குரிய மட்டத்துல, வார்த்தையில அந்த வெளிச்சம் இருக்குதுங்க. இன்னைக்கு நமக்கு நிறைய ஆசீர்வாதம் நம்ம பார்க்கல, ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையில இருக்குது, சுகம் இருக்குது. பைபிள் தூக்கி சொல்லுங்க. நான் காணப்படாத ஆசீர்வாதம், சுகம், நல்வாழ்வு, உயர்வு, பெருக்கம் எங்களுக்கும் எங்கள் சபைக்கும் இருக்கிறது. கரங்களை தட்டி ரபா ரபா ஷாதா ரோ மா ராகா லபா ரிகா பாபா 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 பாபா. இப்போ ஒழுங்கு பாருங்க. ஒரு முடவன் இயேசு இடத்துல வருகிறான், திமிர்வாதக்காரன். எப்பா எத்தனை வருஷம் நீ திமிர்வாதக்காரனமா இருக்கிற, எப்படிப்பா நீ இப்படி ஆன? எதையும் பேசல. அல்லேலூயா. எதை பேசினா தெரியுமா? எழுந்து. புரிஞ்சுட்டீங்களா? ஒரே ஒரு தீர்மானம் நம்ம எடுக்க போறோம். விசுவாசம் என்பது காண்கின்ற பிரச்சனை என்ன செய்ய வேண்டாம். நம்ம பற்றாக்குறை தாங்க, பேங்க்ல மைனஸ் தாங்க, நம்ம கையில பணம் இல்லை, உண்மைதாங்க, நெருக்கத்தில் இருக்கிறது உண்மைதான். நிறைய இடத்துல போன்ல பேசும்போது சொல்லுவேன், இல்ல கர்த்தர் நம்ம சூழ்நிலைகளை, தேவன் நம்ம ஐஸ்வர்யத்தின்படி நம்ம சூழ்நிலைகளை கண்டிப்பா நம்ம பல இடத்துக்கு போவோம். அல்லேலூயா. இப்ப இல்ல, ஆனா நம்ம இல்லை 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 என்பதை பேசுவதை விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையில இருக்குது இருக்குது இருக்குது. எனக்கு வேண்டிய சுகம் காணப்படாத மட்டத்தில் இருக்குது. காணப்படுகிறவைகள் நித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள் நித்தியமானவைகள். நித்தியமானவனா எது தெரியுமா? அதுதான் நிரந்தரம். இப்போ உங்க வலதுக்கு தலைமை வச்சவங்க, சுகம் நிரந்தரம், வெற்றி நிரந்தரம், சமாதானம் எனக்கு நிரந்தரம், நல்வாழ்வு எனக்கு நிரந்தரம், பூர்ண ஆயுசு நாட்கள் எனக்கு நல்லது நிரந்தரம். இவை அனைத்தும் கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் காணப்படாதெல்லாம் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் எங்க வச்சிருக்காரு தெரியுமா? வார்த்தைக்குள்ள வச்சிருக்காரு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். கொஞ்சம் புரிந்து கொள்வோம். விசுவாசத்தை நம்ம நினைஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு சூழ்நிலை ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றோம். நம்ம புரிந்து கொண்டாம என்ன செய்ய மாட்டோம்,
பேச மாட்டோம். புரியாதனால தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பிரச்சனையே பேசிட்டு இருக்கிறோம். புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம பிரச்சனை என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். அதுக்கு பதில் என்ன தீர்வோ அதை நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. சகல ஆசீர்வாதத்தினாலையும் நம்ம என்ன செஞ்சிருக்காரா, ஆசீர்வதித்து இருக்கிறார். எங்க ஆசீர்வதிச்சிருக்கார் என்றால் ஆவிக்குரிய ரீதியிலே நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரா, ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போங்க யூ ஆர் தி பிளஸ்ஸட் இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, நீ ஏற்கனவே இணைஞ்சிட்ட. ஆனால் இந்த ஆசீர்வாதம்லாம் ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய காரியமாக வச்சுட்டார், ஆவிக்குரிய உலகத்தில் வச்சுட்டார். இவரை புரிய மாதிரி சொல்றேன். யோவான் சுவிசேஷம் போட்டிருக்குது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக என்னதான் இருந்துச்சு, நம்மளாம் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னாடி, இந்த பூமியெல்லாம் வருவதற்கு முன்னாடி ஆதியிலே யோவான் 1:2 போடுங்க, 1:1 போடுங்க பாருங்க. இப்போ நல்லா இது மட்டும் புரிந்து கொண்டு நம்ம கடந்து செல்ல போகிறோம் பாருங்க. இந்த உலகமெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பாக வார்த்தை இருந்துச்சுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்குள்ள, இந்த வார்த்தை என்பது ஆவிக்குரிய உலகத்தை சார்ந்தது. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். இப்போ வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா, நம்ம கையில கொடுக்கப்பட்ட இந்த வசனம் எப்படி பட்டிருக்குன்னா, யோவான்ல போட்டிருக்கு, எடுக்க வேண்டாம். வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குதான். இந்த வசனம் எப்படி இருக்குதான், ஆவியாயும் ஜீவனாயும். நம்ம எப்படி இருக்கும் தெரியுமா, நம்ம தெசலோனிக்கேல போட்டிருக்குது, நம்ம ஆவி ஆத்துமா சரீரம். இப்ப நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்னது, இப்ப நீங்க என்னை பாக்குறீங்கன்னா இந்த சரீரத்தை மட்டும் தான் நீங்க என்னை பாக்குறீங்க. ஆனா உண்மையாகவே நான் என்பது எது, ஆவி. இந்த சரீரம் என்ற இந்த கூடாரத்திலிருந்து இந்த கண்களின் மூலமாக உள்ள இருக்கிற நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உண்மையாவே நீங்க யாரு, இந்த வெளிப்பிரகாரமா சரீரம் அல்ல, சரீரம் என்பது ஒரு கூடாரம். இதெல்லாம் பேதுரு சொல்றாரு, பவுல் சொல்றாரு, இந்த கூடாரத்தை விட்டு நான் பரலோகத்துக்கு என்ன செய்வேன். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள நீங்க வாசம் பண்றீங்க, வீட்டுக்குள்ள குடியிருக்கிறீங்க. அப்படி என்றால் அந்த வீடு நீங்க அல்ல, அந்த வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிறது தான் நீங்க நபர். அப்படி நமக்குள்ள இருக்கிற இந்த ஆவிதான் முக்கியம். இந்த ஆவிதான் நம்மளை, அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார், அவருடைய வசனம் ஆவியா இருக்கிறது, நாமும் என்னவா இருக்கிறோம், ஆவியா இருக்கிறோம். அப்படி இந்த ஆவி மனிதனுக்கு உணவு எது தெரியுமா, மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து. இந்த ஆவி மனிதன், நீங்க பைபிள் படிச்சு பாருங்க, உங்களை அறியாமலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எத்தனை பேருக்கு வருது, அல்லேலூயா. ஏன் வந்து தெரியுமா, உள்ள இருக்க மனுஷனுக்கு உணவு போட்டிருக்கீங்க. நம்ம வெளியே இருக்கிற சரீரத்துக்கு நம்ம என்ன செய்யணும், வாரம் தோறும் சிக்கனும் மட்டனும் என்னத்தையாவது போட்டு உள்ள திருப்தி ஆகி அப்படியே நல்லா ஆயிடறான். ஆனா உள்ள ஒரு மனிதன் இருக்கான், அவன் தான் உண்மையான மனிதன். அல்லேலூயா. அவனுக்கு என்ன உணவு, வார்த்தை, அந்நிய பாஷை, அபிஷேகம். அதனாலதான் நம்ம அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். அந்நிய பாஷை பேசுங்க, தனக்குத்தானே பக்தி விருத்தி உள்ள இந்த மனுஷன் இந்த கண்கள் மூலமாய் இந்த வார்த்தை என்ன செய்யறான், காதை கேட்கிறான், பார்க்கிறான். அதான் இரவு பகல வேதத்தை தியானிக்கிற மனுஷன் கண்டிப்பா பாக்கியவனாய் மாறி விடுவான். அல்லேலூயா. அப்ப ஏன் பைபிள் படிக்கணும், நமக்கு எவ்வளவு காரணம் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அப்ப அந்த ஆவி மனிதனை நம்ம பலப்படுத்த வேண்டும். இப்போ உலகமே படைக்கப்படல, இப்போ எல்லா ஆசீர்வாதத்தையும் உலகம் இனிமே தான் வரும், நம்ம இனிமே தான் பிறக்க போகிறோம். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை அனைத்தையும் கொண்டு போய் எங்க வச்சுட்டா இருந்தீங்களா, எபேசியர் 1:3 ஆவிக்குரிய உலகத்தில் வைத்து விட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும். இப்ப யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்கலாம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் தானே போட்டிருக்குது, சரீரப்பிரகாரம் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு தெரியாம சொல்லலாம். நீங்க அழகா விளக்கம் என்ன செய்யலாம், இப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் எங்க இருக்குதுன்னா வார்த்தைக்குள்ள வச்சுட்டார். நம்ம இந்த உலகத்துல நம்ம படைக்கப்படல, இன்னும் இந்த உலகத்துல வரல. இப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினால் எடுக்க முயற்சி பண்ணுவதுதான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. இப்ப எல்லா ஆசீர்வாதமும் சுருக்கமா சொன்னா எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தருடைய வார்த்தையில இருக்குது. இந்த வசனத்தை நான் எடுக்கணும். இதை எடுக்காம நம்ம ஆசீர்வாதம் என்ன செய்ய முடியாது. உன் ஆயுஷ் நாட்களை பூர்ணப்படுத்துவேன் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்,
நமக்கு ஒரு வேலை இருக்குது. நம்ம தப்பா பேசிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன மரணம் ஜீவனும் அதுல பிரியப்படுது. அது கனியே எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, பிரைஸ் லா எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போமா? க்ளோரி டு லா, க்ளோரி டு. அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். இந்த விசுவாசத்தை நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ். எத்தனை பேர் இந்த இப்படி ஆண்டவர் இதை நான் கற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன்னு சொல்றவங்க? அல்லேலூயா, பிரைஸ் லா. விசுவாசத்தை நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். ஆண்டவரே உம்மை கோடி நன்றி அப்பா. 6 கோட்பாடுகளை நம்ம பார்த்தோம். முதல் கோட்பாடு என்னன்னா, இயற்கை உலகம் காணப்படாத ஆவிக்குரிய உலகத்தினால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. அப்போ காண்கின்ற இதை நம்புவது விசுவாசம் அல்ல, காணாததையும் நாம் நம்ப வேண்டும். அது வார்த்தையிலே இருக்குது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த காண்கின்ற அனைத்துமே தற்காலிகமானது தான். சொல்லுங்க, என் பிரச்சனை, என் கடன், என் சோர்வு, என் கவலை, என் இயலாமை எல்லாம் தற்காலிகமானது தான். இது எப்போ மாறும் தெரியுமா? நான் வசனத்தை எடுத்து எனக்காக நான் பேசும்போது. இப்போ வாக்கு தத்தம் தான் நித்தியமானவை, அதுதான் நிரந்தரமானவை. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சரீரமே சுகம் உண்டாவதாக. உங்க சரீரத்தை பார்த்து நீங்க என்ன செய்யணும்? பேசணும். பாருங்க, மக்கள் பாருங்க, இந்த கார் எங்கேயாவது ஒரு புது கார் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு கார் வாங்கியிருக்காங்க. இந்த கார் ரோட்டில் எங்கேயா நிப்பாட்டின உடனே ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. உடனே அந்த கார் ஓனர் வெளியே வந்து ஒரு டயர் என்ன செய்வான்? எப்போ பார்த்தாலும் இந்த காரு அடிக்கடி பிரேக் டவுன் ஆகுதுயா. பக்கத்து போறவன் கூட என்ன செய்வான்? வந்து ஆமா ஆமா இந்த கம்பெனியில் கார் வாங்கினீங்களா, இது அப்படிதான் செய்யும். அதே நேரத்தில் அந்த காரை பார்த்து இப்ப நீ இப்ப இந்த கார் சரியாவதாக அப்படி யாராவது பேசிட்டு இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? பைத்தியம் சொல்லுவாங்க. அது திட்டுனா என்ன செய்ய மாட்டாங்க. அதை குறித்து நம்ம நல்வார்த்தையை பேசணும்னா, இப்ப மரத்தை பார்த்து ஆண்டவர் பேசும்போது ஆண்டவருக்கு தெரியும் இது கீழ்ப்படியும். ஏன்னா இந்த மரத்தை படைத்தது எதுதான்? வார்த்தை. பிசாசை பார்த்து ஆண்டவர் பேசும்போது தெரியும் பிசாசு இந்த வாசனத்துக்கு கீழ்ப்படிவான், நடுங்குவான். அல்லேலூயா. முடவனை பார்த்து ஆண்டவர் பேசினார். ஏன்னா இந்த முடக்கவாதம் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றை காட்டிலும் மேலானது கர்த்தருடைய வார்த்தை. அப்ப அல்லேலூயா, அல்லேலூயா. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அவனெல்லாம் யோசுவா சூரியனை பார்த்து நில்லுன்னு சொல்லிட்டான். நம்ம இன்னைக்கு அவ்வளோ தூரம் நமக்கு விசுவாசம் இல்லாட்டா நம்ம எதை பார்த்து சொல்லணும் தெரியுமா? என்னை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனையை இயேசுவின் நாமத்தினால நில்லு. இனிமே நீ வாழ்க்கையில கிரியை செய்யாத மனசு. இப்ப ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா நீங்க ஏத்து நின்று பழக வேண்டும். உங்கள் சரீரத்தை பார்த்து நீங்கள் பேசலாம், உங்க கடனை பார்த்து நீங்கள் பேசலாம், உங்க வியாதியை பார்த்து நீங்க என்ன செய்யலாம்? பேசலாம். ஏனென்றால் அதை காட்டிலும் நீங்க உங்களுக்குள்ள ஆவி மனிதன் பெரியவன். உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை பெரியது. சோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி. இந்த விசுவாசத்தை எங்களுக்கு அதிகமாய் கற்றுத்தாரும் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தில் நாங்கள் அதிகமாய் பயிற்சி தாரும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சோதரம் அனுமா ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம்பா. விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும் சொன்னேரே ஆண்டவரே. காண்கின்ற அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் அதிகமாய் தியானிக்க, அதிகமாய் கன்ஃபஸ் பண்ண எங்களுக்கு நீங்க உதவி செய்வதற்காக சோத்திரம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.